Hello guys, welcome back to Ajak Cyber Security. இன்னைக்கு வீடியோல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சிஇஓ வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த நியூஸ் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எதனால அரெஸ்ட் பண்ணாங்க, இதுக்கும் வந்துட்டு சைபர் கிரைம்க்கும் என்ன ரிலேட்டட் அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? 24th ஆகஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா டெலிகிராமோட சிஇஓ பவெல் துரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா பாரிஸோட லா என்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெசிபிக் பர்சன் வந்துட்டு அரெஸ்ட் பண்றாங்க. டெலிகிராம் சிஇஓ வந்துட்டு அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ எதுக்குன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 12 கிரிமினல் கேசஸ்ல வந்துட்டு இவங்களை சஸ்பெக்ட் இல்லை. ஸோ இவங்க 12 கிரிமினல் கேஸ் வந்துட்டு இவங்க வந்துட்டு அந்த இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்காக வந்துட்டு இந்த சிஇஓ வந்துட்டு அரெஸ்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு திஸ் வீடியோ, ஃபர்ஸ்ட் வந்துட்டு டெலிகிராம்னா என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. டெலிகிராம் வந்துட்டு சேம் அஸ் மெசேஜிங் ஆப். யூ கேன் சப்போர்ட் அப் டு லைக் 2000 மெம்பர்ஸ் இன் அ ஸ்பெசிஃபிக் குரூப். எஸ்பெஷலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் மெசேஜ் வந்துட்டு சென்ட் பண்றதுக்கு இட் இஸ் யூஸ்ஃபுல் திஸ் மெசேஜிங் ஆப். அண்ட் இட் கேன் சென்ட் அப் டு 200,000 மெம்பர்ஸ் வரைக்கும் இட் கேன் சப்போர்ட் இன் அ ஸ்பெசிஃபிக் குரூப். ஓகேவா? அதான் இந்த டெலிகிராமுக்கான ஒரு யூசேஜ். இந்த டெலிகிராம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்துக்கும் நம்ம பயன்படுத்தலாம், கெட்ட விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். பட் இப்போ ரீசெண்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா டெலிகிராம் அப்படின்றது ரொம்ப வந்துட்டு ஒரு கெட்ட விஷயத்துக்கு தான் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? பிஃபோர் கோயிங் இன் டு திஸ், டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்துட்டு இந்த டெலிகிராம் ஆப்பை வந்துட்டு பாத்தீங்கன்னா செகண்ட் டார்க் வெப் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஓகேவா? ஏன்னா நானே வந்துட்டு பாத்தீங்கன்னா சில கேசஸ் எல்லாமே பார்த்திருக்கேன். இந்த டெலிகிராம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா டார்க் வெப்ல என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த டெலிகிராம்ல வந்துட்டு உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா லைக் இந்த டேட்டா பிரீச், அது நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த சைல்ட் பானோ, நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த லைக் பிளாக் மார்க்கெட் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரியல் டைம் கேசஸ் வந்துட்டு நானே வந்துட்டு பார்த்துருக்கேன், வாலண்டியரா வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப இந்த ஆக்சுவலி இந்த கோவிட்க்கு அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த டெலிகிராம்ல வந்துட்டு ஸ்கேம்ஸ் வந்துட்டு அதிகமாக போயிட்டு இருக்குது. ஓகேவா? குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வந்துட்டு ஈஸியா சீட் பண்றதுக்காக வந்துட்டு இந்த ஒரு டெலிகிராம் ஆப் வந்துட்டு இப்போ ரொம்ப இவால்வ்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா க்ரோ ஆகிட்டே இருக்குது. எஸ்பெஷலி வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த சைல்ட் பானோ, இது அது வந்து பாத்தீங்கன்னா ட்ரக் டிராஃபிக்கிங், இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா சில இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்குது. இது வந்துட்டு கவர்மெண்ட் எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சு அதனாலதான் வந்துட்டு ஆக்ஷன்ஸே எடுக்கிறாங்க. ரீசன் ஆஃப் அரெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சைல்ட் பானோ, ட்ரக் டிராஃபிக்கிங் அப்படின்ட்டு இந்த மெசேஜிங் ஆப்ல வந்துட்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்றதுக்காக இவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. இது இல்லாம வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 12 கிரிமினல் கேசஸ் வந்துட்டு இவங்க மேல சார்ஜ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா லைக் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு இல்லீகல் டிரான்சாக்ஷன், நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெஃப்யூஸ் டு கோஆபரேட் வித் அத்தாரிட்டிஸ், அண்ட் தென் வந்துட்டு பாத்தீங்கன்னா ட்ரக் அஃபென்சஸ், ப்ரொவைடிங் சைபர் அட்டாக்ஸ், ஓகேவா, ஆர்கனைஸ்டு கேங் ஸ்கேம்ஸ், கிரிமினல் அசோசியேஷன் அண்ட் மணி லாண்டரிங் அப்படின்ட்டு ஒரு செவரல் கேசஸ், சைபர் கிரைம் கேசஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா சிஇஓ மேல, டெலிகிராம் சிஇஓ மேல வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது வந்துட்டு பாத்தீங்கன்னா மெயின் ரீசன், இந்த ஒரு அரெஸ்ட்க்கு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா டெலிகிராம் வந்துட்டு எந்த ஒரு என்கிரிப்ஷனுமே ப்ரொவைட் பண்ணாத அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்துட்டு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு மெயினா ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா லைக் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கும். நீங்க ஒரு மெசேஜ் அனுப்புறீங்கன்னா ஈவன் வந்துட்டு வாட்ஸ்அப்போட அட்மின் கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒரு மெசேஜை பார்க்க முடியாது. பட் இந்த ஒரு டெலிகிராம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு என்கிரிப்ஷனுமே இல்லை, ரொம்ப பயாஸ்டா இருக்கு, ரொம்ப ஓப்பனா இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓப்பனா இருக்க டேட்டா வந்துட்டு யாருனாலுமே பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு அலிகேஷன்ஸ் வந்துட்டு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துட்டு வைக்கிறாங்க. ஓகேவா? இது எதனால அப்படின்றத நான் ஃபர்தரா சொல்றேன். அண்ட் செகண்ட் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு மெட்டா அண்ட் தென் கூகுள், இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிரைவசி சேஃப்டி ரீசன்ஸ்க்கான அவங்க டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு சப்மிட் பண்ணும். அது மில்லியன் டாக்குமெண்ட்ஸ் வந்து சைன் பண்ற மாதிரி நான் ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சது. அந்த மாதிரி வந்துட்டு இவங்க இந்த டெலிகிராம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அது எதுவுமே வந்துட்டு சைன் பண்ணல. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெசிபிக் அத்தாரிட்டிஸ்க்கு வந்துட்டு கோஆபரேட் பண்ணல அப்படின்ற ஒரு ரீசனுக்காக வந்துட்டு இந்த ஒரு அரெஸ்ட் வந்துட்டு நடக்குது. ஓகேவா? இந்த என்கிரிப்ஷன் ப்ராசஸ் வந்துட்டு ஏன் பண்ணல அப்படின்னா இந்த ஒரு டெலிகிராம் ஆப் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரஷ்யால தான் ஃபவுண்ட் ஆகுது அண்ட் ஈவன் ரஷ்யன். அந்த டெலிகிராம் சிஇஓ வந்துட்டு பாத்தீங்கன்னா
புட்டினுக்கு வந்துட்டு ஸோ ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டினுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பையா இருக்கலாம் அப்படின்ற ஒரு இன்னொரு அலிகேஷன்ஸ் கூட வைக்கிறாங்க. ஏன்னா லைக் இப்போ வந்துட்டு அந்த வார் போய்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக கேன் பி அந்த டெலிகிராம் சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இ கேன் ஆல்சோ பி அன் ரஷ்யன் ஸ்பை அப்படின்ற மாதிரி ஒரு அலிகேஷன்ஸ் கூட வைக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இவ்வளோ கேஸ் கேட்டகரிஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் அரெஸ்ட் வந்து நடக்குது. ஸோ 24th வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அரெஸ்ட் வந்துட்டு நடக்குது. ஓகேவா. ஸோ பட் இப்போ வந்துட்டு திரவ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் 4 days தான் வந்து கஸ்டடியில் வைக்க முடியும். ஓகேவா. பாரிஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துட்டு 4 days கஸ்டடியில் வைக்க முடியும். ஸோ கேஸ் போய்கிட்டு இருக்கு. பட் நெசசரி எவிடன்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியல அப்படின்றதுக்காக இஸ் நவ் ரிலீஸ். ஓகேவா. ஸோ அதான் இன்னைக்கான நியூஸ். அது August 28th வந்துட்டு இந்த நியூஸ் வருது. ஸோ போலீஸ் கஸ்டடியில இருந்துட்டு துருவ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய பாலிடிக்ஸ் நடந்திருக்கும் இல்லையா. லைக் இவ்வளோ பெரிய ஒரு மனுஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அரெஸ்ட் பண்ணி போட முடியாது. பட் இந்த ஒரு கேஸ் வந்துட்டு அகெயின் வந்துட்டு ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா துருவ் வந்துட்டு பாத்தீங்கன்னா பவேல் துருவ் வந்துட்டு ஈ கேன் கெட் அப் டு லைக் 10 years ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட். ஸோ 10 years வந்துட்டு ஜெயில வந்துட்டு இவங்கள போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா. பட் இன்னொரு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்பவும் போய்கிட்டு தான் இருக்கு. இப்பவும் சைபர் கிரைம் கேசஸ் இப்பவும் ஆன்கோயிங்ல போயிட்டு தான் இருக்கு. ஓகேவா. அவ்வளோ சைபர் கிரைம் கேசஸ் லாஸ்ட் வீக் கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பெசிபிக் சைபர் கிரைம் கேஸ் வந்துட்டு ஹேண்டில் பண்ணியிருந்தேன். ஸோ அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரிலேட்டட் டு ஆன்லைன் ஸ்கேம் தான். ஸோ ஃபிஷிங் வித் மணி லாண்டரிங் அப்படின்ற ஒரு ஸ்கேம் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுமே எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே அந்த இடத்துல வைக்காத காரணத்துக்காக தான் வந்துட்டு இப்போ இந்த சிஇஓ வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி அலிகேஷன்ஸ் வச்சு ஸோ இப்போ வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இவ்வளவுதான் கைஸ் இந்த ஒரு வீடியோல. ஸோ இன்னும் வந்துட்டு ஃபர்தரா நம்மளுக்கு எதனா டீடைல்ஸ் கிடைச்சுன்னா அதை நான் ஃபர்தர் வீடியோஸ்ல போடுறேன். ஸோ இந்த வீடியோ ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் டு ஜாக் சைபர் செக்யூரிட்டி சேனல். ஸோ கற்ற வைப்போம், கற்றதை பற்ற வைப்போம். Learn every day, happy hacking, stay safe from cyber attacks. Thank you so much, guys.